முன்பொரு காலத்துல ஒரு ஊர்ல காந்திமதி அப்படிங்கிற பெண் இருந்தாங்க. உடல் நல குறைவால அவங்களோட கணவன் இறந்துட்டாரு. அவங்களுக்கு 2 பசங்க. மூத்தது மகன், இளையவள் மகள். காந்திமதிக்கு கொடுமைப்படுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இது இப்படி இருக்கும்போது காந்திமதி தன்னோட பையனுக்கு திருமணம் செய்து மருமகளை கூட்டிட்டு வந்து அவளை ஆட்டி வைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஆனா அப்பேற்பட்ட கொடுமைக்காரிக்கு தன்னோட மகளை கொடுக்க எந்த அம்மா அப்பாவும் முன் வரல. எப்படியோ அவங்க உறவுக்காரர்களே ஒருத்தவங்க ஒரு பொண்ணை தர முன் வந்தாங்க. ஒரு நாள் பொண்ணை பாக்குறதுக்காக காந்திமதி கிளம்பி போனா. பெண்ணை பார்த்து சம்பந்தத்தையும் நிச்சயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட அத இதன்னு பேசி, அண்ணி, என் மருமகளுக்கு சாப்பிடுறதுல எது ரொம்ப பிடிக்கும்? என் பொண்ணுக்கு ஊறுகாயும் அப்பளம் மாவுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா. இப்ப கூட நான் அப்பளம் செய்யறதுக்கு மாவோட வந்து உட்கார்ந்து இருந்தேன்னா இப்படி போகும்போது கொஞ்சம் அப்படி போகும்போது கொஞ்சம் மொத்தத்துல நான் அப்பளம் செய்யறதுக்குள்ள இந்த பொண்ணு 10 அப்பளம் செய்யறதுக்கான மாவை சாப்பிட்டுருவா. பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் கேட்டு அத்தை தனக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்க போறாங்களோன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணையே பையனுக்கு கட்டி வச்சு அந்த பொண்ண வீட்டுக்கு வரவழைச்சா. நாள்லயே அந்த பொண்ணுக்கு அத்தை எப்பேற்பட்ட கொடுமைக்காரி, எவ்வளவு பெரிய கஞ்சோங்கிற விஷயம் தெரிஞ்சது. அத்தை, பையன், பொண்ணு 3 பேரும் தினமும் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா மருமகளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, மருமக நின்னாலும் தப்பு, உட்கார்ந்தாலும் தப்பு, நல்ல துணிமணி போட்டாலும் தப்பு. கடைசியில அத்தை முன்னாடி புருஷன்கிட்ட பேசுறதுக்கு கூட பயந்துட்டு இருந்தா. பையன் கூட அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே கேப்பான். இப்படியே கஷ்டப்பட்டு 1 வருஷத்தை தள்ளினா அந்த மருமக. இது இப்படி இருக்கும்போது அந்த அத்தையோட மகளுக்கு கூட திருமணம் நிச்சயம் ஆச்சு. இன்னும் 4 நாள்ல திருமணம் இருக்கும்போது காந்திமதி மருமக கிட்ட எல்லா வேலையும் செய்ய சொல்லி கல்யாணத்துக்கு தேவையான ஊறுகாயும் செய்ய சொன்னான். ஆனா மாங்காய் ஊறுகாயும் அப்பளத்தையும் மட்டும் தானே வச்சுக்கணும்னு முடிவெடுத்தா காந்திமதி. மருமகளுக்கு அது 2ன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இது 2ஐயும் மருமகளுக்கு ருசி காட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்தா காந்திமதி. அன்னைக்கே கையெல்லாம் எரிஞ்சா கூட பரவாயில்லன்னு தானாவே ஊறுகாய செஞ்சா. அப்பளத்தை கூட மறுநாள் நாமளே செய்யலான்னு நினைச்சா. இது எல்லாத்தையும் மருமக கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு ராத்திரி அந்த மருமக கணவன் கிட்ட, என்னங்க, உங்க அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? ஊறுகாக்கு தேவையான எல்லா வேலையும் என்ன செய்ய சொன்னாங்க. ஆனா ஊறுகாய் செய்யற நேரத்துக்கு எங்கன்னா ருசி பாத்திர போறணும்னு அவங்க கையாலேயே அவங்க ஊறுகாய் செஞ்சாங்க. நாளைக்கு அப்பளம் செய்ய போறாங்க. எனக்கு அப்பளம் மாவுனா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு எல்லா அப்பளத்தையும் செஞ்சுட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட மாவே இருக்காது. ஏங்க இப்படி அப்படின்னு சொல்லி புலம்புனா. என்னவோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னா கணவன். அப்படியா, எனக்கு ஒரு யோசனை வருது, நான் அப்படியே செய்றேன். நாளைக்கு உங்க அம்மா அப்பளம் மாவு தயார் பண்ணதுக்கு அப்புறம் உரல் கழுவுற வேலை என்னதுங்கறதால அந்த உரல்ல எங்கேயாவது ஓரத்துல மாவு ஒட்டி இருக்கும். அந்த மாவை சொரண்டி சாப்பிடுறேன். அதை விட்டா எனக்கு மாவு கிடைக்க வழியே இல்ல. இது எல்லாத்தையும் பக்கத்து அறையில இருந்த காந்திமதி எல்லாத்தையும் கேட்டுட்டா. அடிப்பாவி, உனக்கு இவ்ளோ அறிவு இருக்கா? இதான் உன் யோசனையா? உனக்கு நான் மட்டும் குறைஞ்சவளா என்ன அப்படின்னு காந்திமதி எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டு அப்பளமாவ உரல்ல இடிச்சு தயார் பண்ணா. அப்புறமா உரல கழுவி வச்சிரலான்னு நினைச்சா. அப்படி பண்ணா எப்படி அவளுக்கு மாவு கிடைக்கும் அப்படின்னு உரல கழுவ போனா. ஆனா இவதான் கஞ்சமாச்சே, அதனால உரல்ல இருக்கிற மாவ தானே எடுத்துடலான்னு நினைச்சா. ஏன்னா அதுல இன்னொரு அப்பளம் வரும்ல. அப்படி நினைச்சு சுரண்டும் போது அதுல நகம் உடைச்சுக்கிட்டு வலிக்க ஆரம்பிச்சுது. இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சு உரல்ல இருக்கிற மாவ தானே நக்கி சாப்பிட்டா தன்னோட வயிறு நிறையும், மருமகளோட வயிறு எரியும் அப்படின்னு நினைச்ச காந்திமதி சந்தோஷத்தோட தன்னோட முகத்தை உரல்குள்ள விட்டா. அப்படி பண்ணதுனால அவ தலை உரல்ல மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை சத்தம் போட்டா கூட மத்தவங்களுக்கு கேட்காத அளவுக்கு முகம் மாட்டிக்கிச்சு. நல்லா சிக்கிக்கிட்டு பாவம் அப்படியே இருந்தா. மருமக எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில வேலைக்காரி சுப்பம்மா, அம்மா எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு காந்திமதி இருந்த சமையல் அறைக்கு வந்தா.
அங்க காந்திமதியோட நிலைமைய பார்த்து மகன் மருமக மகள் எல்லாரையும் கூப்பிட்டா. அவங்க வந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மகனும் மருமகளும் அவங்க தலையை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்போ சுப்பம்மா, தம்பி நல்லா பின்னாடி போய் ஒரு தடவை எட்டி ஒண்ணு விடுங்க, அப்போ தலை தானா வெளியில வந்துரும் அப்படின்னு ஒரு யோசனைய சொன்னா. அப்போ பையனும் அதே மாதிரியே செஞ்சான். உடனே காந்திமதியோட தலை வெளியில வந்துருச்சு. ஆனா முகம் வீங்கி முதுகு வலியோட கஷ்டப்பட்டு திருமணம் முடியற வரைக்கும் நகர முடியாமலே போயிடுச்சு. அவ இவ்ளோ நாளா தன்னோட கொடுமையாலையும் கஞ்சத்தனத்தாலையும் மருமகளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதால பேராசைனால தான் செல்லம்மா வளர்த்த பொண்ணோட கல்யாணத்தை கூட பார்க்க முடியாம